Greetings to all of you in the name of our Lord Jesus Christ. It is a joy to welcome each one of you to this special day, Methodist Women Sunday Service. Methodist Women Committee சார்பாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு Methodist Women Sunday. God is good. In spite of today's COVID-19 situation, we can still come together to celebrate and worship Him. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Let us remember and ponder upon all the good things that God has done for us in our life and all that we have received from Him. And let us prepare our hearts to seek Him. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறுவோம். இப்போது விக்கி நம்மளை ஆரம்ப ஜெபத்தில் நடத்துவாங்க. விக்கி will now lead us in opening prayer. ஸ்தோத்திரம். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். வாருங்கள் நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. Come let us pray. Thank you God. Hallelujah. துதிக்கிறோம் ராஜா, போற்றுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. Hallelujah, hallelujah. இயேசுராஜா, எங்களுடைய மன கண்களை திறக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா இயேசுவே, எங்களை சுத்திகரிங்கள் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த மெத்தடிஸ்ட் ஞாயிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you Lord for this Methodist Women Sunday, Father. We want to give you all honor, glory and praises அப்பா. இதுவரையிலே ஆண்டவரே, எங்கள் பெண்களாக எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்க வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி. நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சாட்சி உள்ள பிள்ளைகளாக கடைசி வரைக்கும் இருக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை சுத்திகரிப்பீர்கள் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிப்பீர்கள் அப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில எங்களை சுத்திகரிப்பீர்கள் அப்பா. ஆண்டவரே, இதோ சுவாமி, Lord, we pray Father God that you only God can cleanse us, oh Father God. Cleanse our heart, cleanse our thoughts, oh Father God. Cleanse our whole being, oh Father God. Lord, we want to serve you, Father God. அப்பா, நாங்க உண்மையாக ஆண்டவரே உண்மை கடைசி வரைக்கும் ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு பெண்களாக எங்களை அழைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ சுவாமி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை இந்த வேலையில ராஜா நீங்க எங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, prepare us, oh Lord, prepare us Lord to serve you with all our heart அப்பா. அப்பா, உண்மையை நாங்க ஆதியோட உண்மையோட தொழுகை செய்ய ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. Lord, we want to worship you in spirit and in truth, oh Father God. Lord, thank you Lord, thank you for leading us and guiding us, oh Father God. We praise you, we exalt you அப்பா. நீங்க ஆளுகை செய்யறீங்க ஆண்டவரே, செய்யறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh Lord Jesus, reign King Jesus, reign, oh Father God. We thank you Lord. Oh அப்பா இயேசுவே, நீங்க செய்யறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்களுடைய ராஜா. எங்களை சுத்திகரித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே இந்த மெத்தடிஸ்ட் உமன் சண்டேல ஈடுபட்டதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி, ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறதுக்காகவும் நன்றி அப்பா. இயேசு மூலமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து சகோதரி ஜான்சி அவர்கள் நம்மளை துதி பாடல்களை வழி நடத்துவாராங்க. Hallelujah. John 14 verse 19 says, because I live, you also live. யோவான் 14:19 எழுதியிருக்கிறது, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். So what does that mean? Because we have a God who is alive and who
we have nothing to fear. There's a song in English which says, because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because he lives, and I know that he has my future in his hands. Therefore, I can go on. Amen? Amen. பாருங்க, நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பாடுவோம். Amen. Hallelujah. Our God is a living God. Amen. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord, that you are alive today. Amen. கம்பீரமாக நம்ம துதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் பாடுவேன் உமக்காகவே.
you, oh Lord Jesus. Thank you for your promise, oh Lord. Thank you, Lord. You are faithful, Lord. You are a promise-keeping God. We just want to claim John 14:19 right now, Lord. You said, because I live, you will also live. Thank you, Lord. அவர் ஜீவிப்பதனா அவர் ஜீவிப்பதால் நான் ஜீவிக்கின்றேன் சொல்லுவோமா? Because he lives, I can face tomorrow, Lord. Because you are alive, Lord, we can face this day, Lord. We can face anything, oh God. Oh, thank you, Lord.
Joshua 1:9. Do not be afraid. Do not be dismayed, for I am with you. Be bold, be strong, for the Lord thy God is with thee. The Lord is speaking to us this day. Do not be afraid. Do not be dismayed, for the Lord thy God is with you, and he knows all. He is in control of every situation. Let us not forget that the Lord is in control of everything that's happening in our lives, around us. He is in charge. Let us totally surrender ourselves to him. Let us totally put our trust in him. For those who trust in him will never be shaken, will never ever be put to shame. He's a promise keeper.
eyes always be focused on you. Let our eyes always be upward and not down, O Lord. Lord, help us, O Lord. And we want to thank you, Lord, that you are in charge and that you are sovereign. And we just exalt you, Lord. We just exalt you and we glorify your name and just lift you up, Lord. We want to thank you, Lord, with a grateful heart. Thank you, Lord. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளை நீ கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இதோ இந்த பெண்கள் ஊழியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, மட்டும் இந்த பெண்களை நீ வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, தொடர்ந்து நீ வழி நடத்தும். உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால அவர்களை காலம் மாறினாலும் மாறாத என் தேவன் கூட இருந்து அவர்களை வழி நடத்துமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் எல்லா ஊழியத்தோடைய தேவைகள் அத்தனை நீர் அறிஞ்சிருக்கிறீர் ராஜா. உண்மை சோசரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அந்த பெண்கள் கமிட்டியை கூட உங்களுக்கு கருத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. கமிட்டியில் உள்ள அத்தனை பேர்களும் தேவன் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேவ சமாதானம் அவர்களை தொடர்ந்து நடத்தவும் ஆண்டவரே, உம் நாமும் மகிமைப்பட இந்த ஊழியத்தை பலப்படுத்தி வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், சோஸ்தரிக்கிறோம். சபை பாஸ்டரை உங்களுக்கு கருத்துல வைக்கிறோம் ராஜா. தொடர்ந்து அவரோடு நீர் செய்யற உதவி செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, அவர் குடும்பத்துக்காக உண்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. இன்று பாஸ்டர் கொண்டு வரும் செய்திகளுக்காக உண்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. பெண்களோட நீர் அதிகமாக பேசி ஆண்டவரை இன்னும் பலப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. இன்னும் சில சபைகளையும் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். மாநாட்டு ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் இங்க தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசம் முன்னேறி இருக்கிற நிலைமையில ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, அரசாங்க பணியாளர்களை தேவன் ஆசீர்வதிச்சு வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். அதிகமான சவால்களை எதிர்நோக்க அவர்களை தேவனை நீர் தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, உண்மை சோசரிச்சு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஐயா. இந்த பொல்லாத வைரஸ்ல இருந்து உன் பிள்ளைகளை நீர் இந்த நாள் காத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த லாக்டவுன் நாள்ல ஆண்டவரே, இந்த மக்கள் அனைவரும் அதை அனுசரிக்க SOP சரியா கடைபிடிச்சு நடக்க நீர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். அரசாங்க தலைவர்களை உமது கருத்துல வைக்கிறோம். நீர் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து தொடர்ந்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமை தேவனை உண்மை சோசரிச்சு துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகள் இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி சூஸ்திர பலியும் செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்தியா தேசத்துக்காகவும் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அங்கு உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஊழியர்கள், உங்களுடைய ஜனங்களும் அநேகமாக ஆண்டவரே அதிகமான ஒரு பாடுகள் இருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே, அவர்களையும் விடுவிக்குமாறு ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தை ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே பெரிதான இரக்கத்தை நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தினாலே ஆண்டவரே இந்த வைரஸிலிருந்து இந்த தேசத்தினை காத்து கொண்டு வருமாறு, ஒரு புது காரியத்தை கொண்டு வருமாறு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இது நன்றியோடு உண்மை சோசரிச்சு துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களை நீர் ஒரு சிறகுகளால மறைத்து மூடி தொடர்ந்து வழி நடத்துவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உன் கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி உம்மிடத்துல அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து ஆசீர்வதிக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் திண்மையிலிருந்து ரட்சிக்கப்படும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையதே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன்.
Greetings to all of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. It is joy to welcome each one of you for this service. இந்த குறிப்பிட்ட ஆராதனையின் மத்தியிலும் கூட பிரியமானவர்களே, பெண்கள் ஞாயிறாக கூட இந்த ஞாயிறை இவ்விதமாக அனுசரித்து நாம் வருகிறோம். Today we are observing the Methodist Women's Sunday. இந்த நாளிலே கூட பெண்கள் அவர்கள் இவ்விதமாக ஆராதனையை அவர்கள் பலவிதமான பொறுப்புகளை எடுத்து அவங்க நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? மையாகவே இந்த நாளிலே கூட கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி குறிப்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 16 வரை நம்ம பார்க்கவிருக்கிறோம் பிரியமானவர்களே. Today we are going to look at the gospel according to Matthew chapter 5 verses 13 till 16. You are the salt of the earth. But if the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing but to be thrown out and trampled underfoot by men. You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden. Nor do they light a lamp and put it under a basket, but on a lampstand, and it gives light to all who are in the house. Let your light so shine before men, that they may see your good works and glorify your Father in heaven. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இதில் இந்த நாளில் பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, இது நம்முடைய மாநாட்டுடைய கருப்பொருளாகவும் இந்த வசனத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அதில் பார்த்தீர்கள் என்றால் seek God's glory by being salt and light of the world. பிரியமானவர்களே, உலகத்தின் உப்பாகவும் ஒளியாகவும் இருப்பதன் வழி தேவ மகிமை தேடு என்கிறதான இந்த கான்ஃபரன்ஸ் கருப்பொருள் கான்ஃபரன்ஸ் தீம் இப்படியாக இந்த ஆண்டில் கூட விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த கருப்பொருளின் அடிப்படையில் தான் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கவனிக்கவிருக்கிறோம் பிரியமானவர்களே. And today's message is basically on this particular passage and the title. ஓகே பிரியமானவர்களே, மெய்யாகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய மகிமை, சரிங்களா, ஆண்டவருடைய மகிமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நாளிலே ஆண்டவருக்கு அது கனம் மற்றும் துதியை கொண்டு வருகிறது மூலமாக இந்த நாளிலே எவ்விதமாக நாம் கர்த்தருடைய மகிமை இந்த நாள் நாடுகிறோம் என்றால் இவ்விதமாக நாம் வேத வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அவ்விதமாக ஆண்டவருக்கு மிகுந்த மகிமை நாம் கொண்டு வருகிறோம், அவருக்கு கனத்தை நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். God's glory is bringing honor and praise to God through obedience to the scriptures and living a worthy and testimonial life. அதில் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ இந்த நாளில் கூட இந்த வேத பகுதியில் இதோ அவருடைய யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களை உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும்படியாக இந்த நாளிலே அவர் கேட்டுக்கொள்வதை நாம் கவனிக்கிறோம். In this particular passage, Jesus is asking his hearers to be salt and light of the world. அவ்விதமாக இந்த நாளிலே 2 விதமான அடையாளத்தை இந்த சீஷர்களுக்கும் மற்றும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் அவர் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் உப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு நிறைய பயன்பாடுகள் உண்டு. சால்ட் ஹேஸ் மெனி பெனிஃபிட்ஸ். விதமாக நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, உப்பானது பல விதத்தில் இந்த நாளிலே மனிதனுக்கு பயன்பாடு உள்ளதாக காணப்படுகிறது. இதோ எவ்விதமாக இந்த நாளிலே ஆகாரத்துக்கு இந்த நாளிலே ஒரு பதார்த்தத்துக்கு ஒரு ருசியை கொடுப்பது போல, ஒரு சாரத்தை கொடுப்பது போல இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக அவர் சொல்லுகிறத கூட நம்ம கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக உப்புக்கு இவ்வளோ விதமான பயன்பாடு இருப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு அடையாளத்தையும் கொடுக்கிறார். அதுதான் இந்த நாளிலே
வெளிச்சமாக இருக்கிறீங்க, ஒளியாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி கூட இந்த நாளில் கூட சொல்லப்படுகிறத நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. At the same time, the believers is identified as the light of the world as well. அதில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த நாட்களிலும் கூட எவ்விதமாக நாம் உப்பாக ஒளியாக இந்த உலகத்துக்கு நாம் இருக்க முடியும், அதன் மூலமாக எவ்விதமாக ஆண்டவருக்கு நம் மகிமையை கொண்டு வர முடியும் என்று சொல்லி கூட இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த நாளில் கூட ஒரு 3 விதமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். We going to look at 3 possible ways to glorify God through our life. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கு எவ்விதமாக இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி கூட இன்றைக்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. The first thing that we're going to look at, God's glory in shaping others to grow spiritually. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய மகிமை எவ்விதமாக இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்துகிறோம், அதாவது ஆண்டவருக்கு மகிமை நாம் கொண்டு வருகிறோம் என்றால், அதாவது மற்றவர்களை நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி செய்வதற்கு நாம் உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிறரை ஆவிக்குரிய ரீதியில் வளர செய்வதற்கு எவ்வாறாக நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் கவனிப்போமாக. அதனால் யோவான் 15:3 நாம் பார்க்கணும். Look at John chapter 15:3. அதில் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, வார்த்தையால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்கிறதான காரியத்தை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். வார்த்தையை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறதான வார்த்தையின் பிரகாரமாக இந்த நாளில் our life must be purified by the word of God. ஆண்டவருடைய வார்த்தையால் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், புனிதமாக்கப்பட வேண்டும். அதே வேளையில் அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். The word must shape our life. அதனால் பிரியமானவர்களே, இந்த மற்றவர்களுக்கு நாம் ஆவிக்குரிய ரீதியில் அவங்கள நாம் வளர்க்க வேண்டும் என்றால், if you want to shape others to grow spiritually, we first must be purified by the word and must be shaped according to the word. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையும் வடிவமைக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே வார்த்தையால் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு அதை நாம் செய்வதற்கு உதவியாக இந்த நாளிலே இருக்கும் பிரியமானவர்களே. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் கூட மற்றவர்களை இந்த நாளிலே நாம் உற்சாகப்படுத்தி வேத சத்தியத்தில் வளர்வதற்கு நாம் ஒரு முக்கியமான ஊந்துகோலாக இந்த நாளிலே நாம் இருக்க வேண்டும். At the same time, we must encourage and help others to grow in biblical truths. இந்த நாளிலே மற்றவர்களை நாம் வளர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அதனால் இந்த நாட்களிலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் பல விதமான ஊழியத்தில் இந்த காலகட்டத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்பதோடு மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஊழியத்தில் நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். Not only that we learn the truth, but at the same time we must share to others and teach others as well. நாமும் இந்த நாளிலே வளர வேண்டும், மற்றவர்களையும் நாம் இந்த ஆண்டுடைய வார்த்தையில் வளர செய்வதற்கு உதவியாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தீமோத்தேயுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அந்த குறிப்பிட்ட ஊழியருடைய வாழ்வில் 2 முக்கியமான பெண்மணிகள் இவ்விதமாக அந்த ஆவிக்குரிய ரீதியில் அவர் வளர்வதற்கு அவர்கள் மிகவும் ஒரு முக்கியமான பங்காற்றினவர்களாக அந்த இடத்துல இருக்கிறார்கள். We see Timothy's grandmother and mother were instrumental to mold Timothy's spiritual life. அதனால் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதோ இந்த நாளிலே தன்னுடைய பாட்டியும் தன்னுடைய தாயாரும் இவ்விதமாக அவங்க உதவியாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்க, இது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் கவனிக்கலாம். If you look at 2 Timothy chapter 1 verse 5, we can learn about this. சரிங்களா, ஐனேக்கையா மற்றும் லோவிசால் இருவரை குறித்து இந்த வேலை நீங்கள் பார்க்கலாம். We can learn about the mother Eunice and the grandmother Lois. சரிங்களா, இவங்க 2 பேரையும் குறித்து நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அதே போல் நீங்கள் இந்த வேலையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்றால், பவுலுக்கு இந்த நாள் உடன் ஊழியக்காரராக இருந்தாங்க, பால்ஸ் கோவொர்க்கர். சரிங்களா, பவுலுக்கு உடன் வேலையாட்களாக இருந்தவங்க 2 பேர், அகிலா அண்ட் பிரிஸ்கிலா. சரிங்களா, பிரிசிலா. சரிங்களா, இந்த 2 பேரையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, அகிலா பிரிசிலா பார்க்கும் பொழுது,
இவங்க 2 பேரும் பார்க்கும் பொழுது ஊழியத்துக்கு என்று சொல்லி தங்களுடைய வீட்டையே திறந்து கொடுத்தவங்களாக இருக்காங்க. தி ஓப்பன் தியர் ஹோம் ஃபார் மினிஸ்ட்ரி. அவங்களும் இந்த நாளிலே மற்றவர்களுக்கு இந்த நாளிலே ஊழியத்தின் நிமித்தம் அவர்கள் தங்களுடைய இல்லத்தை திறந்து கொடுத்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினை கவனித்தீர்கள் என்றால், இந்த அப்போலோ என்கிறதான ஒரு ஊழியரை அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தில் அவர் அந்த குறிப்பிட்ட சகோதரனை வந்து அவங்க இந்த நாளிலே அவரை வந்து பயிற்சிக்குள்ளாக கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சரிங்களா? அவர்களுக்கு உதவி செய்ய they trained அப்போலோ. சரிங்களா? இந்த அப்போலோ என்கிறதான அந்த மனுஷனை ஆண்டவருடைய ஊழியத்தில் இவ்விதமாக பயிற்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி இந்த நாளில் நான் பார்க்குறோம். பிரியமான இன்னும் திட்டமாக இன்னும் தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வரும்படியாக அவருக்கு இந்த 2 பேர் அகிலா பிரிசிலா இவங்க 2 பேரும் இந்த நாளில் ஒரு மிகுந்த உதவியாளர்களாக அந்த இடத்துல இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதில் பிரியமானவர்களே இந்த காலகட்டங்களில் கூட சரிங்களா இந்த நாள் ஆண்டவர் மகிமைப்படுவார். எப்படியாக மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் வளர்வதோடு மாத்திரமல்ல, மற்றொடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய ஜீவத்தில் அவங்களையும் வளர செய்வதற்கு நாம் ஒரு ஊந்துகோலாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருக்கார். Therefore, God receives glory when we help others to grow in their spiritual life. இது கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. எவ்வாறாக இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு மகிமை நாம் கொண்டு வருகிறோம் என்றால், இந்த நாளில் பிரியமானவர்களே மற்றவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளருவதற்கு நாம் ஒரு ஊந்துகோலாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருக்கு. God's glory in shaping others to grow spiritually. அதனால் பிரியமானவர்களே இது முதலாவது நான் பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், God's glory in demonstrating the joy and giving hope to others. பிரியமானவர்களே இரண்டாவதாக பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அவருக்கு நாம் மகிமை எவ்விதமாய் நாம் கொண்டு வருகிறோம் என்றால், நாம் இந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டும் பொழுது, கர்த்தருடைய மனமகிழ்ச்சியை நாம் கொண்டு வரும் பொழுது, அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் மிகுந்த மகிமை நாம் கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகள் சரிங்களா, குறிப்பாக ஆண்டவருடைய வழியில் செல்லுகிறவர்களுக்கு கிறிஸ்துவம் என்கிறதான ஒரு விஷயம் என்பது ஒரு மந்தமான ஒரு காரியமோ அல்லது ஒரு சலிப்பு தட்டுகிற ஒரு விஷயம் அல்ல. பிரியமானவர்களே, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ டல் neither a boring life. சரிங்களா? அப்படியாக ஒரு சலிப்பு நிறைந்த ஒரு மந்தமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் வாழுகிற வாழ்க்கை. அது மிகவும் சந்தோஷத்துக்குரிய மனமகிழ்ச்சி உள்ள ஆனந்தம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இட் இஸ் அ ஜாயஸ் அண்ட் விக்டோரியஸ் லைஃப். அல்லேலூயா. பிரியமானவர்களே இந்த வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற இந்த வாழ்க்கையானது அது சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கிறது மற்றும் வெற்றி நிறைந்த வெற்றி வாழ்க்கையாக இது காணப்படுகிறதாக அது இருக்கிறது. பிரியமானவர்களே ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 37 குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது it tells us about Romans in Romans chapter 8 verse 36 to 37 we have been identified as the conquerors. We are more than conquerors. பிரியமானவர்களே இந்த ரோமர் 8:36-37 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நாம் விசேஷமாக ஆண்டவருக்குள்ளாக முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கூட வார்த்தை இந்த நாளிலே சொல்லுகிறது. கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது. பிரியமானவர்களே, nothing will ever separate us from God's love. ஆண்டவருடைய அன்பிலிருந்து ஒரு விஷயமும் இந்த நாளிலே நம்மை பிரிக்க மாட்டாது என்கிறதான அந்த நம்பிக்கையில் நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாகவே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். அதில் பிரியமானவர்களே நாம் இந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நம்பிக்கையும் இந்த வெற்றியையும் உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது when we have the trust and the hope in us, மற்றவர்களுக்கும் நாம் இந்த வார்த்தையை நாம் கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். We must encourage others as well. நாம் மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்தி இந்த நாளிலே கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு சந்தோஷத்துக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் பாட்டெல்லாம் பாடுறோம் தெரியுங்களா, சந்தோஷமே சமாதானமே என்று சொல்லினா நாம் பாட்டு பாடுறோமா இல்லையா? பிரியமானவர்களே அந்த பாடலோடு மாத்திரமல்ல, அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. சந்தோஷமே சமாதானமே அப்படின்லாம் பாடுறோம் தானே. அந்த பாட்டை நாம் பாடும் பொழுது பிரியமானவர்களே கிறிஸ்து என்னில் வந்ததால இந்த சந்தோஷம் இந்த சமாதானம் என்று சொல்லி நாம் பாடுறோம். அதனால் இந்த பாடலுக்கு இந்த வரிக்கு அவர் சொந்தக்காரராக இருப்பது போல இந்த சந்தோஷம் நமக்கு மட்டும் இல்லை, இந்த சந்தோஷத்தினுடைய வெற்றியையும் அதனுடைய ரகசியத்தையும் இந்த நாளிலே நாம் மற்றவர்களுக்கும் நாம் சொல்வோமாக. இந்த உலகத்தில் நான் எப்பொழுதும் சொல்லுகிற வண்ணமாக இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் அதிகமான நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறாங்க.
பீப்புள் நீட் ஹோப். பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர்கள் இந்த நாளிலே அதிகமாக இந்த நாளிலே தேவைப்படுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது, இயேசுவுக்குள்ளாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு. இன் ஜீசஸ் தேர் இஸ் ஹோப். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்பிக்கை நிச்சயமாக உண்டு என்கிறதான அந்த ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நாம் எடுத்து நாம் சொல்லுவோமாக. பிரியமானவர்களே, அதனால் இந்த காலகட்டங்களில் கூட பிரியமானவர்களே, அநேகர் பயத்துக்குள்ளாக குழப்பத்துக்குள்ளாக இந்நாட்களில் கூட அவங்க கடந்து போய் கொண்டு இருக்காங்க. தேர் ஆர் so much of fear and confusions. இந்த நாளில் ஒரு குழப்பமான பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த பெண்டமிக் மத்தியில் கூட, இந்த தொற்று வியாதியினுடைய காலகட்டங்களில் கூட பிரியமானவர்களே, அநேக இடங்களில் பயத்தின் மத்தியில் சந்தோஷத்தை இழந்து இவ்விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, இவர்களுக்கு பிரியமானவர்களே இந்த நம்பிக்கையும் இந்த சமாதானத்தையும் இந்த சந்தோஷத்தையும் யார் கொண்டு போகிறது? நாம் தான் கொண்டு போக வேண்டும். பிரியமானவர்களே, அதனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிச்சயமாகவே ஜெயம் உண்டு, கிறிஸ்துவுக்குள்ளாய் நிச்சயமாக ஒரு நம்பிக்கை உண்டு என்கிறதான அந்த விஷயத்தை நம்முடைய அநேகருக்கு நாம் கொண்டு செல்வோமாக. பிரியமானவர்களே, அதனால் இந்த நாளில் எவ்விதமாக ஆண்டவருக்கு இப்படியா நாம் சொல்லும் பொழுது, மற்றொரு நம்பிக்கை கொடுக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு மகிமை நாம் கொண்டு வருகிறவராக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, 2 things that we have gone through just now. முதலாவதாக பிரியமானவர்களே, மற்றவர்களை ஆவிக்குரிய ரீதியில் வளரச் செய்யும் பொழுது இந்த நாளில் ஆண்டவருக்கு நம்ம மகிமை கொண்டு வருகளாக இருக்கிறோம். God's glory in shaping others to grow spiritually. The second thing, God's glory in demonstrating the joy and giving hope to others. மற்றவர்களுக்கு இந்த நாளிலே சந்தோஷத்தையும் அதே வேளையிலே நம்பிக்கையும் நாம் கொடுப்பதன் மூலமாக ஆண்டவருக்கு நாம் மகிமை கொண்டு வருகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அண்ட் மூன்றாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், God's glory in social service. பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு இந்த நாளிலே நாம் ஒரு சமூக சேவை ஆற்றும் பொழுது, சரிங்களா, உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை மட்டும் இழந்து போகவில்லை. பிரியமானவர்களே, வேலை இழந்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க, உதவியற்ற நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. பீப்புள் ஆர் இன் த மிட்ஸ் ஆஃப் நீட். பிரியமானவர்களே, நிறைய தேவையோடு நிறைய பேர்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கிறாங்க. அதனால் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் மிகவும் இந்த நாளில் இரக்கம் காட்டுபவர்களாக இருப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதனால் இந்த நாளில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை நம்முடைய இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது பிரியமானவர்களே, let your deed be seen to others அப்படின்னு போட்டிருக்கிறது தானே, இதை நம்ம பார்க்கிறோம் தானே. கவனிப்போமா இந்த வசனத்தை? 16வது வசனம் பிரியமானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது, let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. பிரியமானவர்களே, உங்களுடைய நற்கிரியையும் எப்படியாக வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரிவது போல உங்களுடைய நற்கிரியைகளும் இந்த நாளில் மற்றவர்களுக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் அதன் வழியாக பரலோகத்திற்கு பிதாவை மற்றவர்கள் நிச்சயமாகவே மகிமைப்படுத்துவார்கள் என்கிறதான அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த காலகட்டங்களில் கூட நாம் அதிகமாக இந்த நாளிலே நாம் நாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் நம்முடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நம்முடைய நாமம் அல்ல, மாறாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். It is not for our sake, it is not for our name, but our primary purpose that the name of God must be glorified. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கூட இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டும். அதற்காக நாம் செயல்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:39 பார்க்கும். Look at Acts chapter 9 verse 39. There was a certain woman named Dorcas who helped many widows where she lived. இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த தோர்க்கால் என்கிறதான இந்த பெண்மணி அநேக இந்த நாளிலே விதவைகளுக்கு அவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் அவர்கள் உதவி செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாளில் நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் பிரியமானவர்களே, மெய்யாகவே இந்த நாளிலே இவர்கள் எவ்விதமாக மற்றொரு உதவி செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல நாமும் இந்த நாளிலே நம்முடைய வெளிச்சத்தை வெளியே நாம் கொண்டு போகுவோமாக. மற்றவர்கள் நாம் உதவி செய்வதன் மூலமாக ஆண்டவரை நிச்சயமாகவே அவருடைய நாமம் மகிமைப்படும், மற்றவர்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால் பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் கூட ஆண்டவரை எவ்விதமாய் நாம் மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே மற்றவர்களை நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளரச் செய்யும் பொழுது ஆண்டவர்கள் மகிமை நாம் கொண்டு வருகிறோம்.
God's glory in shaping others to grow spiritually. இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய மகிமை எவ்விதமாக இந்த நாளிலே காணப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகிறோம் என்றால் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டு வரும் பொழுது இந்த நாமம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. செகண்ட் திங் இஸ் தட் God's glory in demonstrating the joy and giving hope to others. And thirdly, God's glory in social service. பிரியமானவர்களே, சமூக சேவை, மற்றவர்களுக்கு உதவி, தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக ஆண்டவருக்கு நாம் மகிமை கொண்டு வருவர்களாக நாம் இருக்கிறோம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சகலவற்றிலும் இந்த நாளிலே நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருவோமாக. சரிங்களா? இந்த சொல்லப்பட்ட காரியத்தின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு மட்டுமே மகிமை நாம் கொண்டு வருவோமாக. வாருங்கள், இந்த நாளிலே கூட அடுத்த காரியத்துக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. எல்லாருக்கும் சோஸ்திரம். இந்த நாள் என்னோட டெஸ்டிமனி வந்து ஆண்டவர் எனக்கு எப்படி சுகம் கொடுத்தார் என்று இதுதான் என்னோட டெஸ்டிமனி. ஸோ எனக்கு வந்து 2020 வந்து ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு வந்து ஒரு சோக் வலி வரை எனக்கு இங்கே வலிச்சிச்சு. ஆனால் வந்து அந்த வலி வந்து சோக் பண்ணிட்டு இருக்கிற, தென் இங்கே இந்த காம்லேருந்து ஆரம்பிச்சிச்சு, தென் இட் எண்ட் அப் டு த த்ரோட் டு சோக். அப்போ நான் அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து அட்வென்டிஸ் டாக்டர் பார்க்குறதுக்கு போயிருந்தப்ப, ஸோ ஐ ஒன்லி சி நியூரோ சர்ஜன் பார்க்கும்போது அவர் வந்து என்னை திருப்பி ரிஃபர் வந்து கார்டியாலஜிக்கு ரிஃபர் பண்ணாங்க. ஸோ நான் கார்டியாலஜி ரிஃபர் பண்ணும்போது கார்டியாலஜி டாக்டர் பார்க்கும்போது அவங்க வந்து ஆஃப்டர் த டெஸ்ட் எல்லாம் செஞ்சிட்டோன்னே அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம என்ஜியோகிராம் செய்யணுன்னு. ஸோ எனக்கு வந்து டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், முடியாது டாக்டர், நான் லம்மோயில் போய் செஞ்சுக்கிறேன், ஏன்னா என்னோட மகன் லம்மோயில் பேசுகிறாரு, நாங்கள் செஞ்சுக்கிறேன்னு. ஸோ ஐ வென்ட் டு லம்மோயி பேக். ஸோ லம்மோயில் நான் டாக்டர் பர்காட்டை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சோக் வந்துச்சு திருப்பி. ஸோ டாக்டர் சொன்னார், உங்கள் ப்ராப்ளம் இருக்குது பிறகு உங்கள் ஹார்ட்டில், நம்ம வந்து என்ஜியோகிராம் செய்யணும்னு. ஸோ ஐ வாஸ் அட்மிட்டட் த சேம் டே. டாக்டர் வந்து எனக்கு 24 hours அப்சர்வேஷனில் வச்சு மறுநாள் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் எனக்கு என்ஜியோகிராம் செஞ்சாங்க. ஸோ என்ஜியோகிராம் செய்கிற வாக்கில் வந்து டாக்டர் வந்து அந்த மாதிரி என்னோடய அடைப்பு வந்து எக்ஸாக்ட்லி என்னோடய வெயின் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்டாண்ட் வைக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் ஸோ அதனால் வந்து பைபாஸ் ஒன்லி வே ஐ கேன் டூ இஸ் ஒன்லி பைபாஸ்னு. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு பைபாஸ் பண்ணும்போது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு. பட் நாங்கள் நினச்சோம் ஏதோ ஆண்டவர் இருக்கிறாரு சொல்லி வி ட்ரஸ்ட் இன் காட், தென் வில் கோ. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து மறுநாள் சண்டே வந்து டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரி எனக்கு வந்து எந்த இடத்துல இருக்குது அடைப்பு, ஸோ உங்களுக்கு வந்து ஏன் நாங்கள் வந்து என்ஜியோகிராம் செஞ்சால் பைபாஸ் செஞ்சால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் சொன்னாங்க. ஸோ நீங்கள் செகண்ட் ஒப்பீனியனுக்கு போகலான்னு. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம், சண்டே டிஸ்சார்ஜ் பண்ணி மண்டே மார்னிங் வந்து ஜிஹெச்சில் போய் பார்த்தோம். ஸோ ஜிஹெச்சில் போகும்போதும் அவங்களும் இது தான் சொன்னாங்க. ஸோ அப்புறம் வி கோ நோ சாய்ஸ். ஸோ நாங்கள் வி டிசைட் டு டூ இன் லம்மோயி. ஸோ நாங்கள் சாட்டர்டே ஐ வாஸ் அட்மிட்டட். சண்டே ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு மண்டே செஞ்சாங்க எனக்கு. ஸோ செஞ்சும்போது ஆஃப்டர் மை ஆப்ரேஷன் காலையில் 7 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் செஞ்சுட்டு தென் ஐ வாஸ் இன் ஐசியூ ஃபார் 3 days. ஸோ ஐசியூலேருந்து நான் வார்டுக்கு எனக்கு கொண்டு வரும்போது ஐ வாஸ் ஸ்டில் வீக். ஸோ அப்புறமே ஸ்டில் கண்டினியூ. எனக்கு வந்து சபையாரும் பாஸ்டர் எல்லோரும் ப்ரே பண்ணாங்க, எல்லோரும் ஃபோன் அடிச்சு எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் வந்து ஓகே வி நெவர் லூஸ் ட்ரஸ்ட், ஆண்டவர் இருக்கிறாரு, இதையும் கடந்து போகணும்னு சொல்லி நாங்கள் கடந்து போனோம். ஸோ இவரே ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்து நான் வந்து 3 மாதம் எம்சி முடிஞ்சு டிசம்பர் மாதம் வேலைக்கு போயிட்டேன். ஸோ நான் ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒர்க். ஐம் ஸோ வெல். இந்த டெஸ்டிமோனியா நான் சொல்கிறேன்னா வந்து ஆண்டவர் எனக்கு எல்லா வகத்திலும் எனக்கு சுகம் கொடுத்துருக்காரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் பைபாஸ் செஞ்சுட்டு ஸ்டில் தே ஆர் நாட், ஒன்றும் கூட அவங்க நல்லா போல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு குறை என்று இதுவரை என்னை நடத்தி எனக்கு சுகம் கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ. என் வீட்டாரும்
ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீர் யெகோவா ஹீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீர் யெகோவா ஹீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, பாருங்கள் இந்த நேரத்தில் கூட நாம் இறுதி ஜெபத்துக்குள்ளாகவும் நாம் கடந்து செல்வோம், ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. Come, let's move on to the closing prayer and receive the blessings. பாருங்கள் நாம் ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளிலே கூட தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தை கேட்கவும் அதே நேரத்தில் ஆண்டவரே உமக்கு மகிமை கொண்டு வரும்படியாகவும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் எவ்விதமாக நான் இருந்தாலும் உமக்கு மிகுந்த கர்த்தா மகிமை கொண்டு வர கர்த்தா எங்களை உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம் ஐயா. And Lord, we want to pray especially for all the women in the church, Lord. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாக கர்த்தர் இந்த சபையை நீர் அன்றாடம் ஆண்டவரே அப்பா நீர் செய்து வருகிற அவங்க மூலியமாக செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. Lord, we want to thank you for the ministry, oh Lord. And we want to thank you for the special blessings through the women of the church, oh Lord. ஆண்டவரே, இவர்கள் மூலமாக நீர் கொண்டு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, எந்த பொறுப்பில் அவங்க இருந்தாலும் வேலை செய்வர்களாக இருக்கலாம் ஆண்டவர், வீட்டில் கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா இதோ கர்த்தாவே மனைவி ஸ்தானத்தில் தாய் ஸ்தானத்தில் அப்பா அந்த நாளில் கூட சகோதரி என்கிறதான எல்லா விதமான பொறுப்புகள் மத்தியில் கூட உடைய ஆசீர்வாதம் இவர்களோடு இருந்து கர்த்தாவே மென்மேலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாள் வேதத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒப்பாக கர்த்தர் இவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உடைய பாதுகாப்பும் அரவணைப்பு நல்ல உடல் ஆரோக்கியமும் சுகமும் ஞானமும்
அதே நேரத்தில் அப்பா ஆவிக்குரிய ரீதியில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க முடியாம அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் கூட அப்பா இதோ கர்த்தாவுடைய பாதுகாப்பு எங்கள் சபை மக்கள் மீது என்னால் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். போக்கில மரத்தின் கூட இந்த காத்துக்கொள்ளுங்க. இந்த கொடிய நோயின் மத்தியில் ஆண்டவரே அப்பா எந்த விதமான பாதிப்போ எந்த ஆபத்து வராதபடி ஆண்டவரே உடைய பாதுகாப்பு ஆண்டவரே ஒவ்வொரு மீது இருக்க வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைங்க தொடங்கி பெரியவங்க வரையில எல்லாரையும் உடைய பாதுகாப்பில் நீர் வைத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் சுவாமி. இதை ஆசீர்வதித்து வழி நடத்தும் இந்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. எல்லாவற்றுக்காக உமக்கே நன்றி ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் நாளுக்கு கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக, ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். தேவனுடைய அழைப்பின் வீரர்கள் நாங்கள் தானே, ராஜ்யத்தை கட்டுவோம் வாருங்கள் நண்பரே. தேவனுடைய அழைப்பின் வீரர்கள் நாங்கள் தானே, ராஜ்யத்தை கட்டுவோம் வாருங்கள் நண்பரே. தேவனுடைய அழைப்பின் வீரர்கள் நாங்கள் தானே, ராஜ்யத்தை கட்டுவோம் வாருங்கள் நண்பரே. சிறந்ததை வெல்லுவோம், தேசத்தை கலக்குவோம். தேவனின் அழைப்புக்கு சேனைகளாகுவோம். சிறந்ததை வெல்லுவோம், தேசத்தை கலக்குவோம். தேவனின் அழைப்புக்கு சேனைகளாகுவோம். தேவனுடைய அழைப்பின் வீரர்கள் நாங்கள் தானே, ராஜ்யத்தை கட்டுவோம் பாருங்கள் நண்பரே. எழுந்து கட்டுவோம், ஒரு மனமாக செயல்படுவோம், ஒன்று கூடுவோம், தேசத்தையே சுகந்தரிப்போம். எழுந்து கட்டுவோம், ஒரு மனமாக செயல்படுவோம், ஒன்று கூடுவோம், தேசத்தையே சுகந்தரிப்போம். பாவத்தை வெறுப்போம், இயேசுவை